ஜூலை 31 வாக்கு மாதத்தின் கடைசி நாள். இன்று அன்னையாம் திருச்சபை புனித லயோலா இன்னாசியாருடைய நினைவை போற்றுகிறது. இவர் முன்னாள் இராணுவ வீரராக இருந்து வாழ்க்கையை சீர்திருத்தி பார்க்கிற ஒரு நிலையில இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு ஆன்மீக வழியை தேர்ந்தெடுக்கொள்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் சொல்லுகிறார், நாம் பலவீனர்களாக இருந்தாலும் கடவுளின் அற்புத ஆற்றலுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். மேலும் நற்செய்தியில என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் சுமையை சுமந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு எதிர்பார்க்கிறதும், மேலும் இப்பயணத்தில் திட்டமிடுதல் என்பது அவசியம் என்பதையும் நாம் செய்தியாக பெற்றுக்கொள்ளுகிறோம். புனித இன்னாசியார் தன்னுடைய வாழ்வில் கடவுளுக்காக திரு அவைக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து இயேசு சபையை நிறுவி அதன் மூலமாக திரு அவை எதிர்கொண்ட அத்தனை சவால்களிலும் திருத்தந்தைக்கும் திரு அவைக்கும் பணி செய்கின்ற நற்பணியாளர்களாக அவரும் அவரை தொடர்ந்த குருக்களையும் அவர் வழிநடத்தினார். இன்று நம்முடைய வாழ்வில் இப்படி இயேசுவை பின்தொடருகிற வாழ்வில் நாம் முழுமையான அர்ப்பணிப்பின் மூலமாகவும் காலத்திற்கு தகுந்த விதத்தில் சரியான பதில்களை இன்றைய பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் அளிக்கிற அளவிற்கு மன தெளிவும் அறிவு முதிர்ச்சியும் ஞானமும் கொண்டவர்களாக விளங்கவும் வாழவும் இவரின் மூலமாக வரம் கேட்டு ஜெபிப்போம். வினாக்களாக, இயேசுவை பின்பற்றுகிற நாம் உலகமே அனைத்தும் என்கிற நிலையில் அது அல்ல என்பதை புரிந்து வைத்திருக்கிறோமா? இயேசுவை பின்தொடர்கிற ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமான அளவுக்கு சான்று பகர வேண்டும் என்று இந்த இந்திய மண்ணில் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? சிந்திப்போம். ஆமென்.